வேற லெவல் ஃபன் பண்றாரு. அது சொல்றது என்ன மக்கள் சொல்றாரா, அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க யூடியூப்ல எவ்வளவு பேர் பேசுறாங்க, இவன் மாதிரி உரிமையா பேச மக்கள் அன்பா பேச அந்த வேர்ட்ல விழுந்துட்டாங்க. எங்க அம்மா விழுந்துட்டாங்க. அடிமை. அது ஒரு கறி, ரெண்டு ஒரே கறி தானுங்களா? ஆமா. சரி 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 சரி. அடா 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 அடா. தில்லானா தில்லானா இது திக்கின்ற தேனா திக்கிது நெஞ்சில் தில்லானா. சூப்பருங்க. பாருங்க உள்ள இருந்து ஆட்டை பாருங்க எப்படி வெளியே எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? வேற லெவல் இருக்குதுங்க பாருங்களேன். இதுக்காகத்தான் மக்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மாப்பிள்ளைகளையும் சேர்த்து. ஏய் எப்படி சூப்பரா பாரு. இவருங்க பீசஸ்ல எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஜம்முன்னு. ஓகே, குழம்பு சொன்ன உடனே தண்ணி குழம்பு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற்றுங்க நான் பார்த்துக்கிறேன். தண்ணி குழம்பு செம்மையா இருக்குல்ல? காரனா 1000, சலவைனா 2000, பொழுதுனா 3000, பணம்னா 4000. இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்துருக்கு. சரி, வலது கையில் உள்ளது 4 பல்லு. சரி, இடது கையில் உள்ளது 6 பல்லு. ஓ, அதனுடைய விலை 27. சரி, இதனுடைய விலை 30,000. இதனுடைய விலை 30,000. இந்த கொம்பு இவ்வளவு பெருசு இருக்குதுங்கய்யா. கன்னிவாடி சந்தைக்குங்களா? ஓகே ஓகே. சந்தைக்கறி சாப்பிட வந்துகிட்டு இருக்கிறோம். சந்தைக்கறி சாப்பிட்றதுக்கு வந்துகிட்டு இருக்கிற. சந்தைக்கறி நல்லா இருக்குங்களா? ஓகே ஓகே, பார்த்து வாங்க மாப்பிள்ள. போலாம் மாப்பிள்ள, சந்தையில மீட் பண்ணலாம். ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்தம்ப்லைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, போன வாரம் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பிட்டோம். இந்த வாரம் வந்து ஏமாறாமல் வந்துட்டோம். முன்னாடியே மணி வந்து மத்தியானம் 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர் வட்டத்தில் கன்னிவாடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கும். இந்த கன்னிவாடியில் வந்து ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ். இந்த கொங்கு பெல்ட்டில் ஈரோடு, நாமக்கல், கரூர் இந்த பெல்ட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது என்ன மாவட்டம்? திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கன்னிவாடி ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ். மெயினாக செம்மறியாடு ஃபேமஸ் ஆமாப்ல? செம்மறியாடு தான் ஃபேமஸ். நாங்கள் வந்து பேச்சு வழக்கத்தில் செம்பலியாடும்பா, ஆனால் அதோடைய ஒரிஜினல் மீனிங் வந்து செம்மறியாடு. சாப்பிட்றலாமா? எதுக்காக வந்திருக்கேன் மக்கள், சாட்டு சந்தை சுற்றி பார்த்துட்டு ஜம்முன்னு சந்தைக்கறி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சந்தைக்கறி என்ன நம்ம கொடுப்பாங்க? குடல் கறி அந்த மாதிரியா? ஆமாம், குடல் கறி, கறி, அப்புறம் எல்லாம் கலந்து கொடு, ரத்த பொரியல் அது மாதிரி எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் போனால் போய் பார்த்தோம்னா என்னங்கிறது தெரிஞ்சு போயிரு. அப்படியே பாருங்க, மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க மக்கள், ஆட்டோ பாருங்க 1 2 3 எண்ணிலடங்கா ஆட்டோக்கள் ஆடுகளை ஏற்றிக்கொண்டு வந்த வண்ணமே இருக்கிறது. மாப்பிள்ள ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ரைட். சுப்பராய பெருமாள் சந்தைக்குள்ளே போகலாமா? ரைட் மக்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியெல்லாம் இருக்குதுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பாதியிலிருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ இருந்தே வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் கட்டி நின்றுட்டு இருக்குது. ஒருத்தர உள்ளே போவாங்க. வண்டி நெரிசல் இல்லாமல் கணக்காக போய்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன இத்தனை ஆடு நிற்குது வண்டி? ஏகப்பட்ட ஆடு ரசம் இருக்கு. முத்தூர் சந்தையோட ஃபேமஸ் ஆட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள போடா ஏற மாட்டேன். அங்கே நின்று இப்போ மக்கள் அங்கே கட்டி நிற்கிதுங்க. லாஸ்ட் கட்டி நிற்கிது. நான் வாங்க உள்ள போட வாங்க. இங்கே வாரு. தடுப்பு சுவராட்ட வண்டி உள்ள போய் ஆடு வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஏமாப்புல எவ்வளோ பெரிய ஒரு இது பாரு. குட்டியாரெல்லாம் பாருங்க எப்படி கொண்டாந்துருக்காருன்னு அவர். அப்பா இதான் சந்தை கேட்டு தாண்டி சொல்ல வரேன்னு எப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கச்சா வர்றாண்டா. ஸ்போர்ட்ஸ் வண்டி ஓட்டிக்கிட்டு சுபாஷ் வர்றாண்டா. சுப்பராய பெருமாள் பாட்டு மாப்பிள்ள. இங்க பாருங்க மக்கள், என்ன வண்டியை வழிடா உள்ள. எல்லா வண்டியும் வெளியே தான் மக்கள் நிற்கிது. சந்தை எப்படியா நிற்கிது? 1 2 வண்டி தான் உள்ள நிற்கிது. மக்கள் உள்ள வந்த உடனே பாருங்க, நம்மால் மதுரைக்காரரு தலைவரே இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதில் பேர் தலைவரே? பேர் ராம்கி, வாடிப்பட்டி. நம்ம வாடிப்பட்டி ராம்கிங்களா? ஓகே ஓகே. ஆடு சேலுக்கு கொண்டாந்தீங்களா? இல்லை நம்ம வாங்குறதுக்கு வந்து வாடிப்பட்டி தான் வாங்குறோம். யூடியூப் சேனலுக்கு பெரிய ரசிகர். ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா உங்களை சரி எங்கள் கொடைக்கானல் வீடியோ வாங்க ஆற்றை ஒட்டியே போய்கிட்டு இருந்தீங்க. அதில் ஒரு வீடியோலாம். ஆமாம் ஒரு பைக்கில் ரெகுலராக எங்கள் அம்மா உட்காந்து
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி கொடைக்கானல்ல குரூப்பா போன வீடியோ ஃபுல்லா பார்த்து சிரிச்சாங்க. வெயிட் பண்ணதை ஃபுல்லா. சரி 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 யார் மாதிரி பையன் இது மாதிரி போக மாட்டேங்குது, எங்க சத்தம் போடுறாங்க, போனாலும் வையாங்க, போலாட்டாலும் வையாங்க. சரி தலை சரி 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 மக்கள் என்ன நம்ம விட்டா நம்மளே மீறி வர தெரியுது. வேற லெவல் ஃபன் பண்றாரு. அது சொல்றது என்ன மைக்கேல் சுமந்தர் சொல்றாரா, அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க யூடியூப்ல எவ்வளவு பேர் பேசுறாங்க, இவன் மாதிரி உரிமையா பேச மக்கள் மக்கள் அன்பா பேச அந்த வேர்ட்ல விழுந்துட்டாங்க. எங்க அம்மா விழுந்துட்டாங்க. அடிமை அடிமை மக்கள் மக்கள் பையன் நல்லா மக்கள் மக்கள் சொல்றாங்க. ஓப்பன் பண்ண டிவியா ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண உடனே போடுறான் என்னம்மா போட கேசவன் யூடியூப் சேனல் ஒரு பையன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான்டா அவனை போடுறான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மக்கள் நம்ம வாடிப்பட்டிக்காரரை பார்த்துட்டு அதே சொந்தக்கறி பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 4-4:30 வந்து எல்லா வண்டிங்க வந்துருக்கலாமா சொன்னாரு. நல்லா பேசினார்ல மாப்பிள்ள. ஸ்லாங் வந்து மதுரை ஸ்லாங் தாங்கிறியா? மதுரை ஸ்லாங் தூத்துக்குடி போனோம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அதை விட இருக்கு கோயம்புத்தூர் slang அதை விட இருக்கு. எல்லாமே ஒரு தனித்துவம் தான். அதான் அன்னைக்கு நம்ம ரெண்டே பேசிட்ட மாதிரி தான். கோயம்புத்தூர் நம்ம பவ்யமா வந்து பேசுறோம். அவங்க வந்து சின்ன விஷயத்த கூட அது ஒரு தோரணையாவே சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம பேசிட்ட கூட ஒரு நக்கலாவே பேசுவோம். நம்ம நக்கலா பேசுவோம், இங்க தோரணையை பேசுவாங்க. சிறிது நேரத்தில் சந்தை கூடிவிடும். வாருங்கள் உள்ளே போலாம். மாப்பிள்ள எல்லாரையும் போடுவோம். எல்லாரும் இங்க போடுற மாப்பிள்ள. இவங்க போனாலே எல்லாரும் போற மாதிரி வேற கூப்பிடுற மாதிரி தான் மாப்பிள்ள. இங்க தானா? செப்பல் கழுவிட்டு போயிருமா? ஓகே என்னன்னா அண்ணனை சூப்பர். ஐயா வணக்கங்க ஐயா. கன்னிவாடி சந்தை கறி சாப்பிடலாம் என்று நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். 60 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரங்களா? ஓகே 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 சூப்பர். மக்களை இங்கே வாருங்க. இது வந்து தக்காளியார் ரசமாட்ட தெரியுது. அங்கே பாருங்க, அங்கே வந்து கறியை வந்து போட்டு ஊற வச்சிருக்காங்க. சூப்பரு. அதான் இருக்குது பாருங்க அரிக்காரண்டி ஜாமுனு. இங்கே பாருங்க மக்களை எப்படி கோச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஐயா இது என்னங்க ஐயா? அது இது மட்டனு. அது கலர் வெவ்வேறையா தெரியுது. வணக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்பா உள்ள எப்படித்தான் சமையல் பண்றீங்களா? போங்க பயங்கர போவீங்க. குழம்பு வடிக்கிறாங்க பாருங்க மக்களே. அருமை 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 அருமை. எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது. உள்ள நிக்க முடியல, என்னால செத்த நேரம் நிக்க முடியல. போக அப்படியே கண்ணு எரியுதுங்க. கஷ்டப்பட்டு தான் போனேன். இப்ப நான் எப்படி காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து உங்களை வீடியோ எடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அப்படித்தான் உங்களை ஐஸ் வச்சு வீடியோ எடுக்கிறேன்ல. எல்லா தொழிலும் கஷ்டம் இருக்குது. வருமானம் வராது. அதான் அதான் அதான். இப்ப எப்படிங்க நம்ம இதுல மட்டன் மட்டுமா இல்ல குடல் கறி எல்லாமே போடுறீங்களா? குடல் தலை அடுப்புல வச்சிடறேன். வை எடுத்து கொட்டுங்க. உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என்னோட வேலையை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். மக்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அடுத்து பாருங்க, அது ஒரு கறி. 2 ஒரே கறி தானுங்களா? ஆமா. சரி 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 சரி. அடா 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 அடா. அருமை அருமை. மட்டன் கறி பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஆஹா நல்ல மணமுங்கோ. என்னங்க? ஆஹா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். நான் காலையில் இதுக்கு சோறு திங்க வந்துருக்கிறேன். போன வாரம் நைட்டு வந்தோம்லங்க, நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஏமாற்றத்தோட போயிட்டோம்ல, அதே வீடியோ போட்ட உடனே உங்க இருக்காரெல்லாம் நேரமே வாங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சரின்ட்டு இன்னைக்கு அதுக்காகவே கிளம்பி வந்துட்டு 60 கிலோமீட்டரு. ஆஹா ஒரு சிங்கம் புயலாகி வருதே. ஓ மக்கள் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சு தள்ளி செய்யாமப்பல. இப்ப உண்மையாலுமே அப்பல டக்குன்னு நல்லா வீடியோ எடுக்க முடியலைங்க. தள்ளி அப்படியே ஆளைய தள்ளி பிடிச்சு காத்து. அவள் நீ பேசுறது ஒன்றும் கேட்காது. அடிக்குது. ஒரு டான்ஸ் போடுங்க மக்களுக்காக. பஸ் போடு சுபாஷ். கோத நீ ஆடு. ஆடு ஆடு. தில்லானா தில்லானா இது திக்கின்ற தேனா திக்கிது நெஞ்சில் தில்லானா.
மக்கள் சுபாஷுடைய அறிவுறுதலின்படி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அதனால் உட்காந்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்ட்டாரு. மாப்பிள்ள இடம் பிடிச்சிருவோமா? ஓகே மாப்பிள்ள இப்போ உட்காந்துக்கிறேன் நான், அங்கிட்டே உட்காந்துக்குங்க. கொஞ்சம் இலையெல்லாம் இருக்குது, உட்காந்துருவோம். எப்படி ஓகே மக்கள் உட்காந்தாச்சு, சாப்பிடலாம். நெடுவா ஆள் இருக்காங்க வெளியே, எல்லாம் இந்த டீ கடை இருக்கவங்க நேரம் இங்கே பார்சல் ஆயிடுவாங்க. சரி ஓகேங்க, சாப்பிட்டு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு காத்து இப்போ பாருங்க, அந்த சந்தை அடைச்சிருந்தா சீக்கிரம் ரெடி ஆயிரும். நல்லா சுத்தி இங்கே நிற்கவே முடியலைங்கண்ணா, எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. வேற வழி செஞ்சுதானே ஆகணும், உலகத்தால ஓடிட்டே ஆகணும். அதான் மக்கள் இங்கே பாருங்க, அடுத்து இப்போ தயாரா வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா திருப்திக்கு ஏதாவது பண்ணிட்டே ஆகணும். கண்டிப்பா மக்கள் அடுத்து பாருங்க மக்கள், சதைக்கொரு குழம்பு எடுத்து வச்சாங்களா, மறுபடியும் பாருங்க, இது ஆக்சுவலாக தலைக்கறி குழம்பு மாதிரி இருக்குது. தலைக்கறிங்க இதை பாருங்க, ஜம்முன்னு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு இது இப்போ என்னது கறிவேப்பிலை போட்டு வச்சிருக்காங்க. அங்கிட்டு உலை கொதிச்சுக்கிட்டு இருக்குது சாப்பாடு. அப்பா சித்த நிற்க முடியல, சரியானதுங்க. ஆக்சுவலாக இந்த காத்தடிக்கிறதுனால தீய நிற்க மாட்டேங்குது மக்கள். இங்கே பாருங்க, தீய வெளியே கொண்டு வருது. அதான் A few moments later. சூப்பர் தண்ணி குழம்பாட்டேனுங்க. அதான் இதான் டேஸ்ட்டு. அதான் மக்களே, தண்ணி குழம்பு ஜம்முன்னு இருக்குதுங்க. அடாடாடா அப்பளையா ஆயா வடிச்சு தள்ளுங்க, அதே தான். அருமை சூப்பருங்க. நெக்ஸ்ட் அப்பளையா வெந்துக்கிட்டு இருந்ததில்லங்க கறி, அது இன்னும் வெந்துக்கிட்டே தான் இருக்குது. தலைக்கறி தீ நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு வெந்து போயிரு, இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே மக்கள் சூப்பரு. அப்படியே பாருங்க, உள்ள ஆட்டோவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆட்டுக்கறி எனக்கு ஆட்டுக்கறின்னு வருது வாயில். எல்லா ஆட்டாயும் உள்ள விட்டுட்டாங்க மக்கள். அங்கே பாருங்க படம் எடுத்து வந்துட்டு இருக்குது பாருங்க, ஜம்முன்னு. ஓகே தலை வாங்க தலை. சூப்பருங்க. பாருங்க உள்ள இருந்து ஆட்டை பாருங்க எப்படி வெளியே எடுத்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம வீட்டிலலாம் இவ்வளோ ஹைட்ருன்னு தாண்டதையெல்லாம் பயந்துக்குவோம். இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. செம்பிளியெல்லாம் பாருங்க, இதெல்லாம் செம்பிளியாடு, இதெல்லாம் வெள்ளாடு, எல்லாம் ஒன்றை கண்டாப்பில் இருக்குது பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அடுப்பு கொதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சாப்பாடு கொதிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே பந்தி விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. இலையெல்லாம் போட்டாச்சு, இதுதான் உள்ளே போயிடலாம். அப்புறம் அங்கே மிஸ் பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். முடிஞ்சாலும் நம்மளால் கவர் பண்ணுவோம் மக்கள். ஒரு கப்புக்கு 5 to 7 to 8 பீஸ் வருமாமா? ஏனுங்கய்யா 7 பீஸு குறையாதாமாங்க. அருமைங்க பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் 100 ரூபாய் சத பீஸு. இதே எலும்பாக இருந்தால் 50 ரூபா, ரத்தம் கூட இதாக இருந்தாலும் தலைக்கறியாக இருந்தாலும் 50 ரூபா. தலைக்கறி 100 ரூபாய்ங்களா? ஓகே தலைக்கறி 100 ரூபா. தலைக்கறி குடல்லாம் 100 ரூபா. எலும்பு மட்டும் 50. ஓகே எலும்பு மட்டும் 50 மக்கள். சூப்பருங்க பாருங்க, தட்டு எப்படி போட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஐயோ, இது நம்ம மட்டுக்காக தான் மரண வெயிட்டிங்கு. மக்களே 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் தம்பளைனுக்காக. ஐயோ வேற லெவல் இருக்குதுங்க பாருங்களேன். இதுக்காகத்தான் மக்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மாப்பிள்ளைகளையும் சேர்த்து. சூப்பர் மாப்பிள்ளை ஆரம்பிச்சிருச்சா பாபா. ஐயோ செம்ம வேற லெவல். சரி ஓகே மக்கள், சட்டி அண்ணாரங்க சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா வச்சிருங்க அண்ணன், இங்கே வச்சிருங்க, என்னை விட்டுறாதீங்க. சூப்பருங்க, சுட சோறு வச்சிட்டாரு மாப்பிள்ள. ஆவி பறக்க எப்படி வணக்கண்டா மாப்பிள்ள அப்படிங்கிறியா? முத்து கண்ணி வெட்டி ஆடி சாந்தியில் இருந்து என்ன மாப்பிள்ள? படிச்ச சாப்பாடு அதான் நல்லது, உடம்புக்கு நல்லது. குக்கர் சாப்பாடுலாம் கேட்டது. உதிரியாவா? ஓகேங்க ஐயா, ரைட் ஐயா. அதுவும் நம்மளுக்கு வச்சிருங்க, என்னை விட்டுறாதீங்க. இங்கே விட்டுட்டு போறாரு. சூப்பர் மக்கள். ஓகே கௌதமே ஆரம்பிக்கலாமா? ஓகே மாப்பிள்ள, விட்டு தட்டி பார்ப்போம். 100 ரூபாய். சுடுது, பயங்கரமாக சுடுது. அப்போ நீங்கள் நானும் ஆரம்பிக்கிறேன். ஓகே மாப்பிள்ள, நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று நான் ஆவலோடு காட்டிக் கொண்டிருக்கிறேன். மாப்பிள்ள எப்படி இருக்கிறது? இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு மாப்பிள்ள. வித்தியாசமான டேஸ்டா? நான்வெஜ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. வித்தியாசமான டேஸ்டா இருக்குதா? எப்படி இருக்குது அந்த வித்தியாசம்? எப்படி இருக்குது சொல்ல தெரியல.
சொல்ல தெரியல. ஓகே வேணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆ ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. புது அனுபவமா மாப்பிள்ள உங்கள் வீடே பக்கம் தான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? வீடியோ பார்த்து தான் இன்னைக்கே வரேன். இன்னைக்கு தான் நீயே வர. இருந்து எனக்கு தெரியல அந்த டைமிங். ஆ ஆ ஆ ஆ நம்ம பிரியாணிக்கு நெய் சேர்த்துனா எப்படி பிரியாணி டேஸ்ட் தனியாக தெரியும். அது மாதிரி ஏதோ டிஃப்ரெண்டாக சேர்த்துருக்காங்க மாப்பிள்ள. டிஃப்ரெண்டாக தெரியுது கண்டிப்பாக. அதான் வீட்டு மசாலா யூஸ் பண்றாங்க. என்ன மாப்பிள்ள? வீட்டு மசாலா யூஸ் பண்றாங்க. வீட்டு மசாலா அரைச்சிட்டு வந்த மசாலா. ஆமா, அரைச்சிட்டு வந்த மசாலா. ஆ ஆ ஆ ஆ எப்படி ஃபீல் பண்ணி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. எப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னு தெரியல. சூப்பர்ரா. பெசஞ்சுட்டு அடி மாப்பிள்ள. ஐயோ மக்கள் சந்தக்கறி, கன்னிவாடி சந்தக்கறி. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வீடியோ பண்ணியாச்சு. நம்மளால் அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறாரு. சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்காது. என்னன்னு கண்டுபிடிக்கல. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்குறாரு. எடுக்க முடியும். நெக்ஸ்ட் குழம்பு ஊத்துறாரா? ஓகே அதான் நான் பார்த்தேன். என்ன குழம்புலின்னு பார்த்தேன். வாங்க 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 வாங்க, வெறித்தனமாக காத்து கொண்டிருக்கிறேன். வைங்கய்யா. அருமை மக்கள்ஸ். இது எலும்புக்கறி. இது விரவடுப்புல பாத்திரத்தை வச்சு வடித்து செஞ்ச சாப்பாடு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சதக்கறி. நம்மளே எலும்புக்கறி டேஸ்ட் பண்ணிடு. நல்லி நம்மளோட ஃபேவரட் ஐட்டம். ஃபேவரட்டா? ஏய் எப்படி சூப்பரா பாரு. நீங்கள் கட்டு ஒன்றும் இல்லாமல் முடிச்சாச்சு. ஃபுல்லாக வந்துட்டியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? சும்மா கரெக்டாக இது ஒன்று இருந்தது. சூப்பர்ரா. நம்மால் நீயே புரிஞ்சிட்டியா? வெற்றி. சூப்பர்ரா. சரி மாப்பிள்ள, அப்படியே நான் ஆரம்பிக்கிறேன். மக்கள்ஸ் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. நான் ஆரம்பிக்கிறேன் மக்கள்ஸ். வரித்தரமான சாப்பாடு. சதக்கறி 100 ரூபா, எலும்புக்கறி 50 ரூபா, சாப்பாடு வச்சு குழம்பு. சாப்பாடு எவ்வளோன்னு தெரியல. ஐயா சாப்பாடு எவ்வளோங்க ஐயா? சரி அப்புறம் கேட்டு சொல்கிறேங்க, நல்லா பிஸியாக இருக்கிறாங்க. ஓகே மக்கள்ஸ், வாருங்கள் ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து சாப்பாடு ஆறிடுச்சு அடிக்கிற காற்றுல. மாப்பிள்ளை சாப்பிடும் போது சூடாக இருந்தது. இவருங்க பீசஸில் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஜம்முன்னு சூப்பரான வேக்காடு மக்கள்ஸ். இங்கே பாருங்க, வேக்காடெல்லாம் அருமையான வேக்காடு மக்கள்ஸ். பிரச்சனையே இல்லை. ஒரு 6-7 பீஸ் சொன்னார். கணக்காக அத்தனை பீஸ் தான் இருக்குது. ஒரு 5-6 பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸ் தான் 100 ரூபா. நெக்ஸ்ட்டு இது 50 ரூபா மக்கள்ஸ். சரி ரைட்டு வாங்க, பீஸு வித்து இதோட குழம்போட சேர்த்தி ஒரு பைட் அடிக்கலாமா? டேஸ்ட்டில் பொங்க மக்கள். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் சாப்பாடு, இந்த சதக்கறி குழம்பு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா. அதாவது சதக்கறி குழம்பு, சதக்கறி மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேட் 100 ரூபாங்க. சாப்பாடு குழம்பு சதக்கறி இது 3 வாங்கினீங்க, இதோட சேர்த்து வந்து 200 ரூபா. வெறும் சாப்பாடு குழம்பு மட்டும் தரமாட்டாங்களாமா, தனியாக தரமாட்டாங்களாமா. ஸோ அதனால் எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எலும்பு இருக்குது பாருங்கள், எலும்பு வந்து 50. நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டீங்கன்னா 200 ரூபா கம்பல்சரி கொண்டாந்தாகணும். ஒரு ஆள் 200 ரூபா கொண்டாந்தாகணும். இந்த சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட். நீங்கள் மறுபடியும் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வாங்கிட்டே இருக்கலாம், குழம்பு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் மொத்தம் 200 ரூபா. ஸ்டார்டிங் ப்ரைஸே 200 ரூபா தான். நான் இன்னமே உங்களுக்கு வெளியே வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கப்பு கறியுமே 100 ரூபா. 100 ரூபா. நீங்கள் வாங்கக்கூடிய கப்பு கறி அன்லிமிட்டெட் சாப்பாடு 200 ரூபா மக்கள்ஸ். எவ்வளோ வேணாலும் குழம்போட வாங்கி அடிக்கலாம். குழம்பு இருக்குது, தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. நீங்கள் வாங்கி ஃபுல்லாக கட்டலாம். நல்லா 200 ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லலாம். என்ன மக்கள், ஒரு பிரியாணி 180 ரூபா 150 ரூபா ஓட்டு வாங்கி சாப்பிட்றோம். நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் குழம்போட வாங்கி சாப்பிட்லாம். சாப்பாடு 200 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா. என்ன வேணுங்கண்ணா? செம, உண்மையாமே செம மக்கள். நெக்ஸ்ட் எலும்புங்க. எலும்பு கறியில் எலும்பு மட்டும்தான் இருக்குது. நல்லி சாப்பிட்றது எலும்புல நல்லி சாப்பிட்றது நமக்கு ஒரு பெஸ்ட்டா. அக்கு மாதிரி நல்லி தான் எனக்கு வரவே இல்லை. முன்னாடி நல்லி வந்து எனக்கு நல்லி வரல. பரவாயில்ல. ஃபீல் பண்ணுறாரு ஐயா சொன்ன உடனே. அவங்க யோகா இல்லை, நம்ம மேடம்லாம் கொடுக்கல. நீங்கள் யாருமே இருக்காது, பார்த்து கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல.
இதை பார்த்து கொடுக்க இல்லைங்க, அதை நம்ம துரதிஷ்டங்க. துரதிஷ்டங்கிற ஏன்டா டேய்? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எனக்கு யோகம் இல்ல. யோகம் இருக்குது. யாரையும் பார்த்து எடுக்கிறது எல்லாமே புதுசாக வர்றவங்க வெளியூர் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வேற லெவல் மக்கள். உண்மையுமே அல்டிமேட்டான டேஸ்ட் மக்கள். ஓகே, குழம்பு சொன்ன உடனே தண்ணி குழம்பு போது விடுங்க. ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஊற்றுங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு நீங்கள் சொல்லியே தர தேவையில்லை. என்ன மாப்பிள்ள? வாங்க 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 வாங்க. ஜம் 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 ஜம்னு தண்ணி குழம்பு தான். ஓகே மக்கள், வாருங்கள் ஒரு பைட்டு பிணைஞ்சு அடிப்போம், பேசஞ்சு அடிப்போங்க. வாருங்க ஜம்முன்னு. தண்ணி குழம்பு செம்மையா இருக்குல்ல? சாப்பிடல? சூப்பராக இருக்கு. தண்ணி குழம்பு அருமையா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்குது. கருவாடு குழம்பு நல்லா இருக்கு, தண்ணி குழம்பு நல்லா இருக்குது. என்னடா எப்படி பேசணும், எதையோ ஒன்று சொல்றேன் அப்படிங்கிறியா? அவரும் பாவம் தெரியாம ரசம் வாங்கிட்டான். ரசம் வாங்கிட்டாங்க. தண்ணி குழம்பு இருக்கு தெரியல. அட பாவிடே, வாங்கி வாங்கி. சூப்பர் மக்கள். மேலும் மேலும் தனி குழம்பு. இதோட 3வது தரம் தனி குழம்பு வாங்குறேன். சிப்பு 3வது டைம் தனி குழம்பு. பசி மக்கள். எனக்கு காலையிலேருந்து சரியான பசியில் இருந்தேன் நான். இவங்கெல்லாம் டீ குடித்தாங்க, நான் டீயும் குடிக்கல. அதனால் சந்தக்கறி சாப்பிட்லான்னு. பேச்செல்லாம் இல்லை, ஒன்லி பேசலாம். கடன் வாங்கி எடுத்துக்கிறாங்க. கௌதமோட டைலாக். சரி சரி, தண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தம்பி எந்திரிக்கிறா அப்படின்னு நம்ம லேட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் சாப்பிட்டு கடைக்கு போகிறோம். மக்கள் அடுத்து தயிர் வாங்கிட்டேன். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கேன் மக்கள், அதனால் தயிர் வாங்கினாலும் வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள், திருப்தியாக சாப்பிட்டாச்சு. 3 சாப்பாடு, 3 எலும்பு 7 கட்டா. ரைட் மக்கள். மாப்பிள டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? ஓகே, சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், அதெல்லாம் வந்து 1 கிலோ கொடுத்தாலும் சாப்பிடலாம். கிரேவி அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குழம்பு டேஸ்ட் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருந்துச்சு. 750 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். கிண்ணம் அது காஸ்ட் வைஸ் அதிகங்களோட கிண்ணம் கண்டது. ஆனால் ஏன் சின்னதாக நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து சிக்கனை வந்து கப்பில் வாங்கி பழகிட்டோம். அந்த மட்டனை வந்து 100 ரூபா கப்பில் கொடுக்குறது நமக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியும். தெரியல. உண்மை. மட்டனுக்கு ரேட்டாக இருக்குது. வாடா 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 வாடா. மட்டனுக்கு ரேட் அதிகம். ஏமாம்பலாம் இதான் மக்கள். நான் மேக்ஸிமம் பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம வந்து ஒரு 20 ரூபா கம்மியாக இருக்கலாம். 150 ரூபாய்னா ஒரு அதாவது 750 ரூபாய்க்கு சாப்பிட்ட மக்கள். டேஸ்ட்ல செம்ம. இன்னமே சாப்பிடலான்னு ஆசையா இருக்கு. அந்த கறி சாப்பிடலாம் ஆசை. அப்ப நீ புரிஞ்சுக்கங்க, நீங்களே புரிஞ்சுக்கணும். 750 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 3 பேர் சாப்பிட்டுருக்கிறோம். இருந்தாலும் அந்த மட்டன் மேல ஆசை தீரல. இவ்வளவுதான் கான்செப்ட். ஆனா டேஸ்ட் எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஒர்த்து. இவ்வளவுதான். கன்னிவாடி சந்தைக்கறி நீங்க வந்துட்டேன், பண்ணியாச்சு. அடுத்து எந்த சந்தைக்கறி நீ கமெண்ட போடுங்க, பண்ணிடுவோம். சரிவா, ரேட்டு கேட்போம். இங்க பாருங்க மக்கள், இதெல்லாம் ஒன்ன கண்டாப்புல எல்லாம் கெடா குட்டி. ஆனால் கெடா குட்டியில் மூட்டு குட்டிங்களா? இதெல்லாம் மூட்டு குட்டி, அதெல்லாம் கெடா குட்டி. என்ன ரேட்டுங்கண்ணா இதெல்லாம்? ஒரு குட்டி 6 ரூபாய்ங்க. சரி. கெடா குட்டிங்கண்ணா 7 ரூபா சொல்றீங்க. ஓகே. 3 மாசத்து குட்டி மக்கள். இங்க பாருங்க, 3 மாசத்து குட்டி. இதெல்லாம் வந்து பிறவை குட்டிங்க. அதாவது பிறவை குட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபா. அந்த பக்கத்தில் கெடா குட்டினா மென்ஸ்லாம் வந்து 7000 ரூபா, உமன்ஸ்லாம் வந்து 6000 ரூபா. 6000 ரூபா. என்ன அழகான டீடைல் கொடுத்தேன். மென்ஸ் உமன்ஸ். ஐயா இல்ல மக்கள். அதுக்கு அடுத்து வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முடிய அறுத்துட்டாங்க.
அப்ப அதை அறுத்துட்டாங்கன்னா ஒருத்தங்க வந்து விலை பேசிட்டாங்கன்னு அர்த்தம். விலை பேசிட்டாங்கன்னு அர்த்தம். மக்கள் இங்க பாருங்க மக்கள், இது வந்து நார்மல் செம்மறி ஆடுங்க சரிங்களா. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு விதமான செம்மறி ஆடு நிக்குது பாருங்க. என்னது? கரிஞ்சியா? கரிஞ்சி ஆடு. ஓகே ஓகே. என்னது? பட்டன் ஆடுங்களா? பட்டன் ஆடு விற்கிறதுக்கான வாங்குறீங்களா? விற்கிறதுக்கு என்ன ரேட்னா சொல்றீங்க? 15ங்களா? 15. எத்தனை கிலோ வருங்க? 30 கிலோ வரும். ஓகே மக்கள், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற ஆட்டு சந்தைக்குள்ள ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு வேலை சொல்றாங்க. சந்தைக்கு வந்தாலும் இப்படி தான் காய்ச்சி முடிச்சு சத்தமா இருக்கும். இங்க பாரு, நல்ல வலுவான ஆடுங்க. 75 கிலோ வருதுங்க. 75 கிலோ ஒரு 2.5 லட்சம் ரூபா சொல்றோமுங்க. முன்ன பின்ன பேச அனுப்பிச்சு வாங்கிக்கலாமுங்க. சொன்ன மாதிரி 2 லட்சம் தான் இல்ல, முன்ன பின்ன பேச அனுசரிச்சு வாங்கிக்கலாமுங்க. வாங்கிட்டு அப்படியே எடுத்துடலாமா? அப்படியாரு பாருங்க மக்கள், எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கேன்டா பட்டியில. ஒவ்வொரு பட்டிக்கில ஒவ்வொரு கறிக்கடைக்கு போகுது. அப்படியே என்னடா துருவு பாருனா இல்லையா? துருவு மாதிரி என்னங்கண்ணா? துருவு மாதிரி என்னமோ சொன்னீங்களே? 11,000ங்கிறது என்னது? துருவு இப்படி ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1000, சலவைனா 2000, பொழுதுனா 3000, பனையம்னா 4000, தட்டுனா 5000, பொறுத்துனா 6000, ஆலினா 7000, அழுவுனா 8000, காயம்னா 9000, துருவுன்னு 10,000. ஆனா இது வியாபாரத்துக்காக பேச முடியல. அருமை அருமை மாப்பிள்ள, அருமையா இதுதான் புது லாங்குவேஜ்ரா. நீங்கன்னா மேக்கிங்ல கோபிங்களா? லோக்கல் தானுங்களா? சரி 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 சரி. துருவு மாதிரினா 11,000 கேக்குறீங்களா? 11,000. ஓ அருமை மாப்பிள்ள. சரியான லாங்குவேஜ். ஐயா வணக்கங்க ஐயா. இது வந்து கன்னிவாடி சந்தை. சரிங்க. இதுக்கு பேர் தான் கொங்கு கன்னிவாடின்னு சொல்றது. சரிங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து இந்த கொம்பு கடை, இது வந்து மயிலம்பாடி கடை ஐயா. சரிங்க. இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்துருக்கு. சரிங்க. என் வலது கையில் உள்ளது 4 பல்லு. சரிங்க. இடது கையில் உள்ளது 6 பல்லு. ஓ, அதனுடைய விலை 27. சரிங்க. இதனுடைய விலை 30,000. இதனுடைய விலை 30,000. 30,000. இந்த கொம்பு இவ்வளவு பெருசு இருக்குதுங்கய்யா. இது வந்து பல் சேர்ந்து வச்சு 6 பல்லு. சரிங்க. இது 4 பல்லு. இது எல்லாமே இந்த கொங்கு கன்னிவாடி சுத்தி மூலனூர், வடுகப்பட்டி, கிளாங்குண்டு இந்த மாதிரி ஏரியால இருந்து வர கடை தான் இது. ஓ, எந்த டைம் வந்தாலும் இந்த கடை கொடுக்கலாம். சரி. கல்யாணம், காது குத்து, விசேஷம் எதுக்கு வந்தாலும் இந்த கடை கொடுக்கலாம். ஓ, ஆனா இது வந்து ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா கடை ரேட் இதுதான் ரேட். 27, 30. இது வந்து 27,000. 27,000. இது 30,000. 30,000. ஆமா. இது எது கொம்பு காசுங்களா? இதுக்கு கொம்பு காசு இல்ல, இதுதான் பொலி கடாய். ஓ, ஆட்டுக்கு போடுற பொலி கடாய்க்கு இது. ஓ, ஆட்டுக்கு செனப்பத்து ஊசி போடுற கடாய் இது. ஓ, ப்ரீடிங்காக கிராஸ் பண்றது. அதனால பொலி கடாய்ங்க. ஓ, சரி 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 சரிங்க. இது கொம்பு இவ்வளவு பெருசு இருக்குதுங்க எதனால? இது வந்து அந்த காலம் 6 பல்லு ஆனது வந்துரும். கொம்பு வந்துரும். 6 பல்லுனா எத்தனை வருஷம் இருக்குங்க? எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். 3.5 வருஷம். ஓ, இது 4 பல்லு 3 வருஷம். 3 வருஷம். 3 வருஷம். மக்கள் இது பாருங்க, இது வந்து 3 வருஷங்க. ஆமா. இது வந்து 3.5 வருஷங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து இது கொங்கு கன்னிவாடியில மட்டும் தான் கிடைக்கும், வேற எந்த ஏரியால தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காது. சரி சரி. வந்து மயிலம்பாடி கடாய். சரிங்க. ஆசைப்படுறவங்க எல்லாரும் வந்து ஆட்டு கிராஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. ஓ, சரி சரி. அதுக்கு அடுத்து பாருங்க பாருங்க ஆட்டுக்கு அடையாளத்தை பாருங்க மக்கள், எத்தனை கோடு போட்டு இருக்காங்க பாருங்க. கட்டிங் போட்ட மாதிரி ஜம்மன் நம்ம தலையில கோடு போடுற மாதிரி அங்கங்க எல்லா ஆட்டுக்கும் போட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பர். அப்ப என்ன ரேட்னு கேளுங்க ஐயாட்ட. ஆமாங்கண்ணா. 11 சொல்றாரா? என்ன பேச முடிக்கலாமா? என்ன அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல தம்பி, போயிட்டு வாங்க அப்படின்றாரு. சரி பழம். அண்ணா K7 இருக்கும்ண்ணே. K7 K7. ஆமா அண்ணனும் பாரு, இங்க பாருங்க மக்கள் வாங்கிட்டோம்ல.
வண்டியில நிறைய ஆடு இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்களாண்ணே வாங்கிட்டீங்களா நாங்க வெளியில வாங்கிட்டோம்ல ஓ அங்க வந்துட்டு அடையாளம் அடையாளம் போட்டுருவீங்க ஓ ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிடக்கூடாதுண்ணே அவங்க ஆடு அடையாளம் ஓகே மக்களே அவ்வளோதானுங்க கன்னிவாடி சந்தையிலேருந்து கிளம்ப வேண்டிய தருணம் வந்துட்டுது இந்த ஆட்டு முட்டியில வாயில் அடிச்சுட்டு அதுவே நம்மளுக்கு நச நச வந்து கண்ணிலே ஒட்டிக்க மாட்டேங்குது. கண்ணில் ஒட்டுது வாயில் அதே நச நசன இருக்குது மக்கள் ஆட்டுக்கறி செங்கிறதுக்கு நல்லா இருக்கு மாட்டா அப்படின்னு கேட்டீங்க அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது அதில் எதுவும் சொல்ல மாட்டேன் அது ஒரு என்ன வண்டி ஓ நம்ம வண்டி இங்கே தான் நிற்குதாடா சரி ஓகே வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படியே கிளம்பலாம் மக்களே இந்த கன்னிவாடி சந்தைக்கு நீங்கள் போய் சந்தைக்கறி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வார வியாழக்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர் வட்டத்தில் கன்னிவாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வார வியாழக்கிழமை நீங்கள் வந்து போக வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 3 to 4 மணிக்குள்ளே போயிடுங்க சாயந்தரம் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் தான் அதிகபட்சம் ஒரு 6:30 7 மணி வரைக்கும் தான் இருக்கும் சரிங்களா போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க சரிங்களா